ஹாய் கைஸ். இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் ப்ரைவசின்னு விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அதை நம்ம ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை தப்பாக மார்ஃபிங் பண்ணி ஏஐட்ட கொடுத்து ரொம்ப கேவலமாக எடிட் பண்ணி ஸோ பர்டிகுலர் செட் பண்ணி அமௌண்ட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த அப்படியும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துகிட்டு தான் இருக்கு. அது போக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஐடியா இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 ஐடி இருக்குது. ஒரு ஐடி 9K ஃபாலோவர்ஸ், இன்னும் 2 ஐடி பார்த்தீங்கன்னா 30K+ ஃபாலோவர்ஸ். அதுவே கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக பகல் கண்டென்ட் எழுதி ரீல்ஸ் எடிட் பண்ணி இது போட்டாங்க. அவங்களுக்கு கூட யாருமே ஃபாலோ பண்ணுறாரு. பட் இந்த இதை பார்த்தீங்கன்னா 30K மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஐடியில் இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பான் ஸ்டார்ஸ் கிடையாது. நம்ம டெய்லியும் பார்க்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், நம்ம டெய்லியும் நம்ம டிவி அந்த மூவியில் பார்க்குற ஆக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஏஐ ரொம்ப கேவலமாக எடிட் பண்ணி போட்டு வைக்கிறீங்க. ஒரு பாய்ஸுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா நடக்குது. ஏன்னா எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு பர்சன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ அன்னோன் நம்பர் கால் வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு கண்டினியூஸாக பண்ணி வீடியோ கால் வந்துக்கிட்டே இருந்துருக்கு. திரும்பி பண்ணி பார்த்தீங்கன்னா யார் அந்த அட்டன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு, நீ எனக்கு இது பண்ணலன்னா அவனை அவங்கள ஒரு மாதிரி தப்பாக எடிட் பண்ணிட்டு எனக்கு நீ அமௌண்ட் சென்ட் பண்ணலாம், நான் இதை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டனிங் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ஜெண்டர்னு ஒரு பேசிக்லாம் இல்லை, காமெடிக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இருக்க வேர்ல்டு வந்து உங்களுக்கு இதே மாதிரி நடந்துருக்கலாம். ஸோ நீங்கள் பேனிக் ஆகலாம், இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களாலே ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் தென் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு எல்லாருக்குமே பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்த வந்து யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இது நடந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், இவங்க வீட்டில் உள்ள சிஸ்டர்ஸ், அக்கா, அண்ணன், தம்பி யாருனாலும் இருக்கலாம், யாருமே பண்ணி வீடியோ சொல்ல மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, நீங்கள் உங்களால் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு போனால் இது அப்படி ரிமூவ் பண்ண முடியும். டேரெக்டாகவே இப்படி இன்ஸ்டாகிராம் சப்போர்ட்டர்ஸ்க்காக கால் பண்ணி பேசி இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படி ஒரு 24 hours ரிமூவ் பண்ணுறேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ உங்க போட்டோவை யாரோ ஒருத்தவங்க மாஃப் பண்றாங்க, இல்ல ஏதாச்சும் ட்ரக்ஸ் சேல் பண்றாங்க, இல்ல ஏதாச்சும் சூசைட் பண்ணிட்டு ஏதாச்சும் வீடியோ போடுறாங்க, இல்ல எங்கேயாச்சும் காசு கொடுத்து ஏமாத்தீங்க, யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணி காசு கேட்காங்கன்னா அப்போ வந்து நம்ம இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பண்ணணும். இதை வந்து இத்தனை ஆப்ஷன் கேட்போம், எப்படி என்ன கிளிக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காண்டி நான் பார்த்தேன் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நியூட் ஆல் பார்னோகிராஃபின்னு இருக்கா, இதுல வந்து எப்படின்னா 18+ கண்டென்ட் வீடியோ, ஜஸ்ட் உங்க வீடியோவா அந்த சைடு காமனா உங்களை வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு எப்படி சொல்ல உங்களை ஒரு தப்பான இடத்துல கொண்டு போ அந்த மாதிரி வீடியோ இருந்தா சரி, நீங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் ஏஐ வச்சு மாஃப் பண்ணி தான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா போகுது. இப்போ அந்த காமிச்ச வீடியோ மெய்யல அப்பா பார்த்து ஒரு மெய்யலுங்கிறது ஃபீல் குட் மூவியா இல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது. ஒரு எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகும், எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அந்த படத்துல சீன் அப்புறம் கேவலமா பண்ணிருக்க எனக்கு அவ்வளவு வெறியாகுது. இட்ஸ் ஓகே, நம்ம அதை ஒத்துவோம். ஓகே, அந்த மாதிரி கண்டென்ட், இந்த செக்ஸ் கண்டென்ட் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். செகண்ட் எதுக்கு இந்த வயலேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரக் விற்பாங்க பாத்தீங்கன்னா, இப்பதான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஏற்பட்டது விற்கிறாங்க. இந்த போன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி பண்ணி எல்லாமே சேல் பண்ணாங்க. அதுல வந்து இந்த ட்ரக்ஸ் விற்கிறவங்க, இந்த வெப்பன் சேல் பண்ணவங்க, அவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் இதுல இது பண்ணலாம். தேர்ட் இது எதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த சூசைட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ரேர் கேஸ் இது பண்ண மாட்டாங்க. இந்த தானா இந்த சூசைட் பண்ணிட்டு இந்த வீடியோ போடுறது, அந்த இதுக்காண்டி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இதுக்கு தேர்ட் ஒன்னுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து யாராச்சும் த்ரெட்டிங் மெசேஜ் இல்ல பிளாக்மெயில் உங்களுக்கு வந்து யாராச்சும் பர்டிகுலர் பர்சன் இல்ல அன்னோன் பர்சன் வந்து ஒரு ஸ்டேஞ்சர்ஸ்க்கு வந்து அப்படி இல்லைன்னா லைக் எப்படி சொல்லலாம், ஏதாச்சும் ஃபேக் ஐடியில இருந்து உங்களை ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க, அமௌண்ட் கொடுன்னு ஒரு மாதிரி ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அண்ட் தென் இன்னொன்னுக்கும் கிளிக் பண்ணலாம், ஃபேக் சேல்ஸ். இப்பதான் பார்த்தா ஏற்பட்ட பேஜ் வந்து இது விற்குது அது விற்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான இது பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, இதுதான் எது இருக்குன்னு கிளிக் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி எப்படி நான் ரன் பண்ணி காட்டேன். இப்போ இதுக்கு மெயில் ஐடி கொடுக்கணும். இந்த மெயில் ஐடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெயில் ஐடிக்கா நீங்க பண்ண ரெஸ்பான்ஸ், அவங்க பண்ண போற ரெஸ்பான்ஸ், சப்போர்ட்டர் சைட்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கா வரும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் இது பார்த்தீங்கன்னா பிரியா ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு யூசர் நேம் எடுத்து வச்சேன். ஸோ அதனால இந்த யூசர் நேமா போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நார்மலா உங்க அந்த போட்டோவை இந்த த்ரெட்ஸ்லயே இது பண்ணியிருந்தா கொடுக்க பிளாங்கா வச்சான். இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும்னா இன்ஸ்டா அந்த இது நீங்க வந்து எந்த தப்பான பேஜ் அந்த ஒரே ஒரு சின்ன வீடியோ இந்த போட்டோஸ் எடுக்கிறோமா, நான் வந்து பாத்தீங்கன்னா மெய்யல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சுன்னு சொல்லல. ஸோ அந்த வீடியோவா எடுத்திருக்கேன். எது சென்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கேட்டு கொடுத்துட்டு
சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ரெக்குவயர்மெண்ட் ஃபெயில் வந்து ஏதோ ப்ராப்ளம், ஆனால் சக்சஸ்ஃபுல் வரும். ஸோ நீங்க 2-3 வாட்டி இதை ட்ரை பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சக்சஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் ஸோ ஓகே சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஓகேவா, இதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட போட்டோ வந்து நம்ம அதுலயும் நம்ம அதை சப்மிட் பண்ணலாம். ஐ மீன் உங்களோட போட்டோ வந்து ஒரு மாதிரி தப்பா இருக்குன்னா நம்ம அதுலயே கொடுக்கலாம். அண்ட் தென் இதுலயும் கொடுக்கலாம். இதுல வந்து எப்படின்னா உங்களோட நேம். ஸோ என்னோட போட்டோ வந்து ஒரு மாதிரி 18+ தப்பா போட்டுருக்காங்க, எதுனாலும் ஓகே. ஸோ 18+ போட்டுருக்காங்க சொல்லிட்டு உங்களோட நேம் ஃபுல் நேம் கொடுத்துப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்க எங்க இந்தியா எதுனாலும் ஓகே. ஸோ உங்களோட கண்ட்ரி நேம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி முக்கியம் முக்கியம் முக்கியம். ஸோ எந்த கோடு வந்தாலும் இந்த இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இது போஸ்டிங் ஒரு தப்பான ஒரு பிரைவேட் பிக்க வந்து வயலேஷன் இது பண்ண மாதிரி உங்களை போட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நீங்க 18 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கீங்களா இல்லை 18 இயர்ஸ் மேல இருந்தாலும் 18 19 20 21 இது கொடுங்க. 18 இயர்ஸ்க்குள்ள 17 16 15 இதை கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதோ யூஆர்எல் இருந்துச்சுன்னா உங்க வந்து யூஆர்எல் எடுத்து ஸோ நீங்க என்ன பண்ணணும், நான் அதே பேஸ்ட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மெய்யரகன் சும்மா அந்த இதே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிப்பேன். பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கோடு வரும். நல்லா பாருங்க, இந்த மெயில் ஐடிக்கு எந்த மெயில் கொடுக்கணும் அந்த மெயில் ஐடி கோடு. இப்போ அந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க எனக்கு ஒரு கோடு வந்து ப்ளீஸ் என்டர் த மெத்தட் அட்ரஸ். இப்போ இந்த கோடை மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டு இங்க போய் பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்தா சக்சஸ்ஃபுல்னு வரணும். வெயிட் பண்ணுங்க, இந்த யுவர் ஃபார்ம் வில் பி சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதை உங்களோட நேம் யூஸ் பண்ணி யாரும் சொல்லுவாங்க ஃபேக் ஐடி, உங்க நேம் உங்க போட்டோ வச்சு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிருப்பாங்க. நீங்க போட போஸ்டே தூக்கி அவங்க போட்டோ செலிபிரிட்டிஸ்லாம் நடக்கும். இந்த ஃபேன் பேஜ்ன்ற வேற சில பேர் வந்து அவங்க தப்பா போர்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு வச்சு அவங்க நேம் அவங்க போட்டோ வச்சு ஒரு மாதிரி தப்பான அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த பசங்க வந்து பொண்ணுங்களை பழி வாங்கணும், இல்ல பொண்ணுங்க வந்து பசங்களை பழி வாங்கணும், அவங்க எக்ஸ்குள்ள சண்டை. ஸோ வந்து லவ் பண்ணிருப்பாங்க. ஸோ பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க போய் தப்பா போடுறது, அவங்க முன்னாடி இந்த இதெல்லாம் இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதனால எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்க இதுல வந்து ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, சம் ஒன் கிரியேட்டிங் அக்கௌண்ட் ஸ்பெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதாவே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். செகண்ட் உங்க சைல்டுக்குன்னா அவங்க சின்ன பசங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஐ கேனாட் இது வந்து தேவையில்லை. இது வந்து அந்த ஓல்டு அக்கௌண்ட் ஃபைன் பண்ணி இதை வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிட்டு இது பண்ணிக்கலாம். செகண்ட் நீங்க உங்களுக்குனா மட்டும்னா உங்களால பண்ண முடியும். இதே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எனக்கு பண்ணல, என்னோட ஃப்ரெண்டுக்கு பாவம் அவங்க தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் பண்றேன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பண்ணிட்டோம். உங்களுக்கு நீங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் வந்து சும்மா ஹேமு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெயில் ஐடி இம்பார்ட்டன்ட். ஸோ கோடு வரைக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒமிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் நேம், இது யூசர் நேம் இன்ஸ்டாகிராம். அப்படின்னா என்னன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல இப்படி இருக்கா, வெறும் நேம் தூக்கி இங்க ஃபர்ஸ்டா கொடுக்கணும். நான் எனக்குள்ள வந்து ஒரு சும்மா பெரியா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்க யூசர் நேம் இருக்கு தெரியுமா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன இதான் யூசர் இந்த இடத்துல வந்து அந்த பிரியா ஸ்வீட்டி நிறைய போட்டுருக்கா. இந்த பிரியா ஸ்வீட்டி இதான் அந்த ஃபேக் ஐடியாக்கா இதை கொடுத்தா. இது வந்து நம்ம ஒமிட் பண்ண நம்ம டெக்ஸ்ட் இருந்தா நீங்க அதை போல எல்லாத்தையும் ஒமிட் பண்ண. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்களான்னு சொல்லிட்டு இவங்க ரீசெக் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க ஐடென்டி ப்ரூஃப் வந்து ரொம்ப மஸ்ட் கைஸ். எதுக்காண்டி சொல்லேன்னா நீங்க ஐடென்டி ப்ரூஃப் கொடுத்தா நீங்க உங்களோட இதை உங்களை பத்தி வேற யாரோ ஒருத்தவங்க தப்பா போட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணாங்க. ஐடென்டி ப்ரூஃப் கொடுக்கலன்னா வேஸ்ட். ஸோ அதனால வந்து எந்த இல்லை யூசேஜ் இருக்கா நீங்க ரிப்போர்ட் பண்ணி. ஸோ நீங்க என்னென்ன ஐடென்டி ப்ரூஃப் கொடுக்கான்னு சொல்லிட்டு வரிசா பர்த் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எதுனாலும் கொடுத்துருக்காங்க. உங்க கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்க எதுனாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃபா கொடுக்கலாம். இதுல வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணுவாங்க, ஐடி ப்ரூஃப் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். ஸோ நீங்க பயப்பட அவசியம் இல்லை. இன்னொன்று என்கிரிப்டட் ஒன் செகண்ட் இந்த இருப்பாங்க. நீங்க சென்ட் பண்ண ஐடி வந்து என்கிரிப்டடா ஸ்டோர் ஆகியா இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க எப்படி சென்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து
கீழே உங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சு அது போட்டோ இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ ஆதார் கார்டு இருக்குன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோ எடுத்துட்டு அது ஒரு பிடிஎஃப் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆதார் கார்டை உங்க நெஞ்சுக்கிட்ட வச்சு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க தெரியுமா, இந்த அக்யூஸ்ட் இந்த மாதிரி படத்துல பார்த்துருப்போம்ல, இந்த சிறுத்தை மூவில இப்படி வச்சுட்டு இப்படி அந்த மாதிரி ஓகே அந்த ஸ்லேட்ல அதே மாதிரி அந்த ஆதார் கார்டு உங்க ஃபேஸ் உங்க செஸ்ட் கிட்ட வச்சுட்டு ஸோ போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு நீங்க சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்க்க அது ஓகே. அந்த மாதிரி பண்ணிட்டு கொடுத்தாதான் அவங்க வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வேலிடேட் பண்ண மாட்டாங்க, நான் எப்பயும் நான் சொல்றேன். ஸோ அகைன் வந்து நீங்க ஏதாச்சும் வந்து உள்ள போயிட்டு நான் சும்மா ஏதாச்சும் இப்போதைக்கு போட்டோ கொடுப்பேன், அது தெரிஞ்சு வேலிடேட் பண்ண மாட்டாங்க ஓகே. அது அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல நீ என்னனாலும் கொடுக்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். இதை கொடுத்துட்டு இப்போ சென்ட் மெயில் வந்துடும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏது பண்ணிருக்கீங்க. இப்போ இதை பாருங்க, நான் வந்து ரிப்போர்ட் பண்ண கேம்நாத் எந்த செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது சென்ற ரிப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்மிட் ஐடி. ஐடி வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ் ஆயிடுச்சு, ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ நீங்க எந்த இது பேனிக் ஆன அவசியம் இல்லை. இதை விட இன்னும் இம்பார்ட்டன் ப்ரோ, நான் எல்லாமே பண்ணிட்டேன் ப்ரோ, இருந்தாலும் எனக்கு வந்து ரிமூவ் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஏற்பட்டு இது பண்ணுங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் அக்கௌண்ட் சென்டரில் மேலே 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே மெட்டான்னு சொல்லி இருக்கா. மெட்டா வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானும் வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போன பிளான் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சேட் மட்டும் பண்ணலாம், ஏதாச்சும் சப்போர்ட்டு தேவைன்னா இது பண்ணலாம். செகண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் சால்வ் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன் பெஸ்ட் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்டு பிளான் அது பிளான் ஃபோர்த் பிளான் கூட தேவையில்லை, தேர்ட் பிளான் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ண முடியும் ஓகேவா. எனக்கு வந்து நீட் இல்லைனால நான் இந்த மாதிரி போட்டோ இல்லை, நான் வெறும் 45 ரூபீஸ்க்கு ஒரு சும்மா எடுத்துக்கானே ப்ளூ வெரிஃபிகேஷனுக்கு வாங்கினேன். அதுக்கடுத்து நான் வாங்கினேன் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், உங்கள் ஃபோட்டோவை இது பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண, உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் பண்ணாலும் ரிமூவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பிளான் 280 பிளானை வந்து இது பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேச, என்ன ப்ராப்ளம் வந்தால் சரி. என்கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேக் ஐடி உங்கள் ஓப்பன் பண்ணி இருப்பாங்க, உங்களை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் அக்கௌண்ட் வந்து காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமா போய் கேட்குறீங்க தெரியுமா, நான் இப்படி ஏமாந்துட்டேன் ப்ரோ, என்ன இது பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணாங்க, நீ டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி சொன்னால் அவங்க வந்து நீங்கள் பேசின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட்டை, அங்கேருந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ இது பெஸ்ட்டு ஐடியா. ஸோ நீங்கள் என்டையராக பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம், சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ஒரு ஃபோனில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இது கொடுங்க, ப்ளூ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து சொல்லணும், இந்த மாதிரி ஆச்சு, நான் இந்த மாதிரி அதனால இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், அதனால் இப்படி பண்ணி சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பர்சனல் இதுக்காண்டி கேட்டுருந்தாங்க, அவங்க வந்து டேரெக்டாக இது பண்ணதுக்கு இதில் ரிப்போர்ட் பண்ணி அவங்க ரிமூவ் பண்ணி மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயிலையும் பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் சொன்ன புரியலை, ஏதாச்சும் உங்களுக்கு ஒழுங்காக கன்வே ஆகலைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அந்த இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எதுனாலும் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணு. அந்த ஒரு சின்ன ஃபீட்பேக்கு நான் ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ, இல்லை எனக்கு எது புரியலை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணும்போது கொடுத்து ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க, அண்டு லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சைபர் வாட்ச் அண்ட் டெக்ஸியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.